வணக்கம். இப்போது நாம் பாடல்களை பற்றி பேசப்போகிறோம். இக்காலத்தில் நிறைய பாடல்கள் வருகின்றன. சில பாடல்கள் அர்த்தமுள்ள பாடல்கள், மீதி பாடல்களும் நமக்கு தேவையான பாடல்கள் அல்ல. இப்போது 3 மாணவர்கள் உங்களுக்கு இந்த தந்தையர் மற்றும் தாயை பற்றி வரும் பாடல்களை பற்றி கூறப்போகிறார்கள். விஐபி என்ற திரைப்படத்தில் அம்மாவை பற்றிய ஒரு பாடல் எழுதப்பட்டிருந்தது. அப்பாடல் முக்கியமாக அம்மாவின் நிலைமை பற்றி குறிக்கின்றது. அப்பாடல் இளைஞர்களின் மனதில் நீங்க இடம் பிடிப்பது. இப்போது நான் ஒரு அம்மா பற்றி ஒரு பாடலை பற்றி சொல்ல போகிறேன். அந்த பாட்டு தான் ஒரு ஜீவா பற்றி நடிச்ச படத்துலேருந்து இந்த பாட்டு. அந்த பாட்டு ஆறாவது யாரோ அந்த முதல் வரி. அந்த பாட்டு அந்த பாட்டுலேருந்து அம்மாவை பற்றி அந்த ஜீவா நடிகருக்கு அம்மா பற்றி எவ்வளோ பாசம் இருக்குது இதெல்லாம் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவர் வருத்தப்படுவார். அம்மா இறந்துடுவாங்க, காலமாகுவாங்க. அதை நினச்சி அவர் பாட்டு பாடுவார். அந்த பாட்டு கேட்டோடனே என் மனசு ரொம்ப உறுத்தினே இருக்கும். எப்போல்லாம் இந்த பாட்டு கேட்குறோன்னு அப்போல்லாம் அழுகழகாக வரும். எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு சைவமிலிருந்து அழகே அழகே. ஏனென்றால் இந்த பாட்டில் உலகத்தில் உள்ள அழகை பற்றி கூறுகிறது. மழை மற்றும் அழகு, சுடும் வெயில், சுடும் அழகு. அது மழை மற்றும் அழகில் சுடும் வெயிலும் நமக்கு அழகுன்னு சொல்லுகிறது. அதனால் எனக்கு இந்த பாட்டு மிகவும் பிடிக்கும். அது அந்த குட்டி பொண்ணு பாடும்போது என் மனதை அப்படியே உருகுகிறது. அந்த குரல் அவ்வளோ இனிமையாக இருக்கிறதுன்னு. எல்லோருக்கும் அவர்கள் தாயின் மீதுதான் பாசம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த தங்கமின் என்கிற படத்தில் ஒரு மகளும் ஒரு தந்தையும் எவ்வளவு அன்பு காட்டுகிறார்கள் என்று நாம் பார்க்க முடியும். என்னை கவர்ந்த பாடல் ஆனந்த யாழை மீட்டுகிறாளடி என்கிற பாடல் தான். அந்த ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு துளி பாசத்தை எனக்கு காமிக்கிறது. அந்த பாடலை கேட்கும்போது என் மனது அப்படியே உருகிறோம். நான் எங்கள் தந்தையை பற்றி நினைப்பேன். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துருக்காருன்னா அவரை பற்றி நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கும், அழகியாக வரும். இந்த பாடலை எழுதியவருக்கு நான் மிக்க நன்றி கூறுகிறேன்.